என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கள மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கல இல்லையா? மெத்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கிடுறேன். எஸ், என்னால் வந்து இந்த உலகத்தில் எந்த விதமான ரிசோர்ஸாக இருந்தாலும் என்னால் வாங்கிட முடியும். ஆனால் என்னமோ தெரியல, அதை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. அதை அனுபவிக்கலாம், அதை வந்து நம்ம வந்து உண்மையிலே அதை வச்சு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழலாம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, ஒரு லைஃப் வந்து ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக ஒரு ரிவார்டிங்கான ஒரு லைஃப் வாழலாம்ப்பா. ஃபஸ்ட்டு லைஃப் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபெயிலியர் ஆச்சு. டோன்ட் வரி, திருப்பி நம்ம எந்திரிச்சோம், பலவிதமான கஷ்டப்பட்டோம், சைக்கலாஜிக்கலாக பலவிதமான டிப்ரெஷனுக்குள்ளே போனோம், ஒரு ட்ராமாக்குள்ளே போனோம். பட் ஸ்டில் வி வேக்ட் அப். நாம் வந்து எல்லாம் வந்து இப்போ திருப்பி செட் பண்ணி திருப்பி வரும் பொழுது, ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு வந்து பண்ணும் பொழுது அகைன் ஒரு மிகப்பெரிய அது வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி ரிவார்டிங்காக இல்லை, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஏன் மோஸ்ட்டாக வந்து இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஃபெயிலியர் ஆகுது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? என்றாச்சே. The Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Yes, why is my second marriage getting failed? ரொம்ப இதாக பார்த்துடலாம், ஜென்ரலாக பார்த்துடலாம். Here is why. Can't cope up with a healthy partner. Yes. ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படிங்கிற ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணோம். அந்த டாக்ஸிக் பர்சன் நமக்கு பிடிக்கல, வேறு வழி இல்லை, இருந்தாலும் நம்ம வெளியில் வந்தாகணும். போதும் சாமி, இந்த டாக்ஸிக் பர்சன் வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாடுற கதையெல்லாம் வேண்டாம், அதோ நிப்பாட்டிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் அந்த மாதிரி போயிடுச்சு. பட் செகண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அமையக்கூடாது. அதுக்கு எப்பயுமே நம்ம அகேன்ஸ்டாக ஆள் இல்லாமல் கூட வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிக் பர்சனை விட்டுட்டு வெளியில் வர்றதுங்கிறது வேறு. அகைன் அண்ட் அகைன் நம்ம ஏன் ஒரு டாக்ஸிக் பர்சன்ட்ட போய் விழுகிறோம், நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கதையெல்லாம் வேறு. த மேட்டர் ஓவர் ஹியர், ஒரு நல்ல பர்சன்கிட்ட எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய லெசன் வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு மேரேஜில். ஓகே, வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டேன் நான். இப்போ எப்படி ஒரு பர்சனை பார்க்கணும், ஹியூமன் சைக்காலஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பர்சன் அவங்க கூட ஒரு டேட்டிங் போய் எல்லா விதமான விஷயத்தையும் பார்த்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க எப்படி நிற்கிறாங்க நடக்கிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஏமாத்துறாங்களா, உண்மையிலேயே அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது, எதுவும் டெப்டில் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி பலவிதமான டைமென்ஷனாக அவங்கள நேரடியாக பார்த்தோம், சுற்றி பற்றி பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். தே ஆர் வெரி பர்ஃபெக்ட் ஃபார் த மேரேஜ் அப்படின்னு நம்ம நினச்சி, சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து டிலே பண்ணி தான் நல்லா இருக்காது, டக்குன்னு மேரேஜுக்கு போயிடும் சொல்லிட்டு மேரேஜுக்கு போனாலும் என்னால் அந்த பர்சன்கிட்ட கோப்பப் பண்ண முடியல. ஒரு கெட்ட பர்சனை சமாளிக்கல அப்படின்னா அதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது, அவங்களுடைய கேரக்டர் அதெல்லாம். ஒரு நல்ல பர்சனை எப்படி என்னோட லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ண முடியாமல் போகும்? லாஜிக்கலி அது எப்படி? நல்ல பர்சன் கிடைச்சா நான் அடாப்ட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா உண்மையிலேயே என்னால் பண்ண முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம்? எப்படி அவங்களுக்கும் எனக்குள்ள நல்ல பர்சன் தான், ஆனால் அடிக்கடி அவங்களுக்கும் எனக்குள்ள சண்டைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ஏன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு இரிட்டேட்டடாகவே என்னை வந்து அப்படியே இருந்தாங்க, அப்படியே ஒரு இரிட்டேஷன் மூஞ்சியோடய என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி காரணங்கள் என்ன? ஏன் அப்போ அந்த மேரேஜ் பண்ணாலே பொதுவாக இப்படித்தானா, அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போயிடுமா அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அன்கான்ஷியஸாக பார்த்தோன்னா எந்த ஒரு பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னா மற்ற எல்லாமே செகண்டரி தான். த ப்ரைமரி, த ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா, யார் ஒருத்தவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் எம்பத்தைஸ் பண்ணுறாங்களோ, ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை எம்பத்தைஸ் பண்ணாதான் அந்த இன்னொரு பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்கிறேன். எம்பத்தைஸ் பண்ணுறேன்னா என்ன? அவங்களுடைய உலகத்துக்குள்ளே போய் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஒரு விஷயங்கள் மூலமாக அவங்களுடைய கண்ணோட்டத்து மூலமாக புரிஞ்சுக்கிறது தான் எம்பத்தைஸ் பண்ணுறது. நான் ஒன்று சொல்கிறேன்னா அது அவங்களுக்கு எப்படி பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே வர்றேன்னு சொல்கிறேன்னா ஓகே, இங்கே நான் வரல, என்னால் வர முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெயினை க்ரியேட் பண்ணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும். ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டு எதையாவது ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்கஹாலிக் மாதிரி வந்து ஒர்க்கஹாலிக்காக மாறி
நாம் முழுக்க முழுக்க நம்மளை வந்து அப்படியே பரி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஒர்க்குக்குள்ளேயே இருந்தோம்னு சொன்னால் அங்கே ப்ராபப்ளி அந்த பர்சன் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் லெஃப்ட் அலோனாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாவா? இல்லை நான் அவங்க கூட சோசியலைஸ் ஆகிறேன், அவங்க கூட நான் எங்கே கூப்பிட்டாலும் வர்றேன், என்ன வேணாலும் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க லெஃப்ட் அலோனாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? நீங்கள் அவங்கள எம்பத்தைஸ் பண்ணாதப்போ. விச் மீன்ஸ் உடம்பளவில் நீங்கள் ஃபிசிக்கலி அவங்க கூட போனாலும் எமோஷ்னலி அவங்க கூட நீங்கள் கனெக்டடாக இல்லை அப்படிங்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப லெஃப்ட் அலோனாக தான் ஃபீல் பண்ணுவாங்க, தனித்து விடப்பட்ட ஒரு ஆளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியே இந்த லைஃப் உயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை இப்பயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம், ஒன்றும் கெட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்மை விட்டு புரிந்து செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த எம்பத்திங்கிறது ஒன்று, நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் நாம் செய்யக்கூடிய அன்கான்ஷியஸாக நமக்கே தெரியாத பிஹேவியர்ஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான சிக்னல் அனுப்பி ஸோ தேட் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிஹேவியரே சொல்ல வச்சிருது. அவங்கக்கிட்ட அதுவே சொல்லிடுது, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் யூ, பெட்டர் யூ கேன் ட்ரை ஃபார் சம் அதர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிருது. ஸோ அன்கான்ஷியஸ்லி நாம் செய்யக்கூடிய பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ரொம்ப க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டு என்றைக்குமே இதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல பழக்கமும் இதுதான் கெட்ட பழக்கமும் தான். என்னென்னா ஒரு நல்லவர்கள் என்றைக்குமே எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் வெளியில் மேக்ஸிமம் அதை சொல்ல மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா அவங்களா புரிஞ்சுக்கட்டும், ஓகே அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலாக டைம் கூட நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் அதையும் நம்ம புரிஞ்சிக்காம சரி ஓகே எல்லாம் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்குல்ல, ஓகே இருக்குதுல்ல, ஓகே கமிட்டடாக போய்கிட்டு இருக்கோம்ல, அவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸ்பயர் ஆகும்போது இதுக்கு மேலே பொறுத்து இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அவர்கள் மூவ் அவுட் ஆவாங்க. ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்களா நம்மக்கிட்ட இது தப்பு இது சரி, இதை திருத்திக்கிட்டா பரவாயில்லையா, திருத்திக்கிட்டா பரவாயில்லையா சொல்ல மாட்டாங்களாண்ணா? எத்தனையோ தடவை நம்மக்கிட்ட மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. சில நேரங்களில் கோவப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மக்கிட்ட டேரெக்டாகவே உண்மையாக சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஈகோ ட்ரிகர் ஆகி என்ன பண்ணியிருப்போம், அதுக்கு நம்ம டிஃபென்சிவாக மாறியிருப்போம். I can't cope up with the right person in my life. Why it's so? Got it? Choosing the toxicity. இப்போ அந்த பர்சன் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், நம்மளால் வந்து அந்த பர்சன் கூட கோப்ப பண்ண முடியல. அந்த பர்சன் கிட்டத்தட்ட இருக்கிறதே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த டென்ஷன் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா நமக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று, இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம லோன்லியாக இருக்கிறது, ஏன்னா அவங்க கூட ஒரு பாண்டிங்கிறது ஏற்படல, எமோஷ்னலி நான் லோன்லியாக தான் இருக்கிறேன், ஆமாவா? அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுறது, வேறு இடத்துக்கு போயிடலான்னு ட்ரை பண்ணுறது. அப்படி ஒரு வேலை வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி போனோம்னா அது கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒரு டாக்ஸிசிட்டியாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால், இவங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப் கோப்ப பண்ண முடியலன்னா உடனே அந்த ப்ரெஷருங்கிறது எனக்குள்ள ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு லாங்கிங்னஸை நமக்குள்ளே கொண்டு வந்துடுது, அந்த ஒரு லாங்கிங்கை கொண்டு வந்துடுது. எப்படி பார்த்துங்க? ஓகே, இது போக போக என்ன ஆக ஆரம்பிச்சிருதுன்னு சொன்னால் we will go for the pain. எனக்கு இது வேணாம், நான் தனியாக இருக்கக்கூடிய அந்த பெயினை கூட நான் அனுபவிச்சிடறேன், எனக்கு இது ஃபெமிலியராக இருக்குது, ஆனால் இதில் என்ன நடக்குது என்ன இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியலங்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, இன்னும் நான் என்னை பயங்கரமாக செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறேன், எனக்குள்ளே பலவிதமான கன்ஃபியூஷன்ஸுங்கிறது வருது. ஸோ எனக்கு வேணாம், எனக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பெயின் என்ன, ஐசோலேஷன், இல்லை ஒரு டாக்ஸிக் பர்சன் கூட போய் மாட்டிடுறேன், அங்கே கூட ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்குது, அவங்க பேட்டர்ன் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கூட நான் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு பெயினை நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எமோஷ்னலி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே எமோஷ்னலி நான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் போக ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிரேக் வருது. நம்மளோட லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூவாக இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய பிரேக் உள்ள ஒரு நீண்ட அமைதிங்கிற மாதிரி ஒரு பெரிய சைலன்ஸ்குள்ளே போகும். என்றைக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எண்டாக போகுதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சைன் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒரு நீண்ட அமைதி இருக்கும் இல்லையா? அப்படியே அந்த ஒரு சைலன்ஸை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும், அதை கேட்க முடியும் உங்களால். ஓகே, அந்த சைலன்ஸுங்கிறது அவ்வளவு பெயின்ஃபுல்லாகவும் அவ்வளோ டம்ப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளை கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தா அப்போ ஒரு அமைதி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு அமைதியாக இருக்கும்.
அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி அது வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு நீண்ட அமைதி வரும்போது அப்படியே எண்ட் ஆகும். தட்ஸ் வாட். ஓகே, தென் அகைன் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நாட் அட்ரஸிங் மை இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராகிறேங்கிற பேரில், ஓகே, ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறதோ, இல்லை நான் ஜிம்முக்கு போகிறது, என்னை நான் ஃபிட்டாக வச்சுக்கிறது, என்னை நான் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்றது, ஹெல்த்தியாக என்னோட அப்படியே டயத்தெல்லாம் கொஞ்சம் அலோகேட் பண்ணி வச்சுக்கிறது, நான் ஒர்க்கஹாலிக்காக இல்லாமல் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அவங்களுக்கு ஏற்ற டைம்லாம் ஒதுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறதுங்கிறது தெரியாமலே போய்விடுகிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரியாமே போயிடுறோம். நமக்குள்ளே நம்மளுடைய பிஹேவியர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறது முதல்ல நமக்கே தெரியாமல் போயிடுது. ஆனால் அந்த பிஹேவியரை புரிஞ்சவங்க நாளைக்கு அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது தான் வந்து ஒரு கடத்தில் உட்காந்து ரியலைஸ் பண்ணும்போது தான், சார் அன்றைக்கி நம்ம இவ்வளோ கோவமாக பேசிட்டோமே, ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் தான் நமக்கு புரிய வரும். புரிய வந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடியே காலம் கடந்து போய்விடுகிறது. ஸோ சைக்கலாஜிக்கலாக நம்ம ப்ரிப்பேர் ஆகாமல் போனதனுடைய விளைவு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்டை அட்ரஸ் பண்ணாமல் அதை ரிசால்வ் பண்ணாமல் போனதோட விளைவு, செகண்ட் டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்புங்கிற வயசில் நம்ம தோற்று விட்டோம். என்னைக்குமே காதலக தோக்குற மாதிரி, காதல் தோக்கான்னு சொல்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் தோக்கிறது இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் நாம தோற்று போயிடும். எண்ட் ஆஃப் த டே எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு வந்து ஒரு 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 அப்படியே பயங்கரமாக நம்மளை போட்டு ஒரு ட்ராப்பில் அப்படியே வந்து ஒரு சோக் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நாம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறது நம்மை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு முதல்ல நம்மளோட பிஹேவியருக்கு நாம் முதல்ல ஃபெமிலியர் ஆகிக்கிட்டு, நம்மளோட பிஹேவியர்லாம் எதை மீன் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்னலை அனுப்புதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது அவங்களுக்கு பாசிட்டிவாகவோ ஒரு நெகட்டிவாகவோ எந்த மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்போ இல்லை என்ன ரிலேஷன்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சர்வைவ் ஆகிறோம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம க்ளீனாக ஒரு ரிவார்டிங் லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தட் இஸ் அ சீரியஸ்னஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கான்ஃப்ளிக்ட். இட்ஸ் அ மேட்டர். ஸோ இப்படி உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செஷன்ஸ்க்கு வாங்க. நம்மளுடைய ஆன்லைன் செஷன் அப்படிங்கிறது 1-to-1 இண்டிவிஜுவல் செஷனுங்கிறது ஆன்லைனில் இருக்குது. தாராளமாக இதை பற்றி நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் வராத அளவுக்கு நாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ உங்களை பற்றி நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகணும், உங்களுக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும்னு சொன்னால் யூ கேன் டேக் த சைக்கலாஜிக்கல் தெரப்பீஸ். ஸோ 1 or 2 செஷன்ஸில் வந்து இதெல்லாம் தெரிய வந்துடும் நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு ஜேர்னி தேவைப்படுது. உங்களை நீங்கள் க்ளீன் பண்ணிக்க வேண்டிய, உங்களுடைய கான்ஃப்ளிக்ஸை நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உண்மையிலே கிராஜுவலாக நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நீங்கள் தெரப்பி செஷன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு செஷன் அப்படிங்கிறது அனலைசிங் செஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃபஸ்ட் செஷன் புக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபர்தர் ஃபாலோ அப் செஷன் பற்றி நாங்கள் சொல்லுவோம். புரியுதா? தட்ஸ் அ மேட்டர். நம்மளுடைய அட்மின் நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். நாம் நமக்கு ஃபெமிலியர் ஆகாமல் வேறு யாரையும் நமக்கு ஃபெமிலியர் ஆக்க முடியாது. தட் இஸ் வாட்.